நேர்களுக்கு வணக்கம். இதழ் TNTR ஊடகத்தின் மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்கும் நான் நிரோஷா ஃபாரூக் அனீஸ். முதலில் உள்நாட்டு செய்திகள். கொழும்பு சீதுவை பகுதியில் உள்ள வீட்டொன்றின் படுக்கை அறையில் காணப்பட்ட சூட்கேஸில் இருந்து வயோதிப பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் வீட்டிற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் வீட்டில் தேடுதல் நடாத்திய வேளை படுக்கை அறையில் இரத்த வெள்ளத்தில் சூட்கேஸ் காணப்பட்டுள்ளது. சூட்கேஸை திறந்தபோது குறித்த வீட்டில் வசித்து வந்த 79 வயதுடைய மூதாட்டி சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் அகற்றப்பட்டிருந்ததுடன் தொலைபேசி வயர்கள் அறுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என்று பலாலி காவல்துறையினர் மல்லாகம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் ஜூன் மாதம் 25 வழங்கப்படும் என்று நீதிமன்றத்தில் திகதியிடப்பட்டுள்ளது. குறித்த கட்டளை இன்றைய தினம் வழங்கப்படும் என்று கடந்த 11 மன்றத்தில் திகதியிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கட்டளை ஜூன் மாதம் 25 வழங்கப்படும் என்று மன்றம் திகதியிட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வெளி வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகின்றது. குறித்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த ஏப்ரல் மாதம் 28 வீதி அளவீடு செய்யப்பட்டது. அதனை அடுத்து குறித்த வீதியை மறித்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பிரதேச சபை வேலியை அகற்றும் செலவீனத்தை விகாராதிபதியே பிரதேச சபைக்கு வழங்க வேண்டும் என்றும் தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரதேச சபை விகாரையை அகற்றாத நிலையில் முற்படுவதாக விகாராதிபதி காவல்துறையினருக்கு முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி காவல்துறையினர் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையில் பிரச்சினைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும், எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என்று அச்சுறுத்தும் தொனியில் கூறியுள்ளனர். அதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விகாராதிபதியை அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்கும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் உறுதியாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளர் கழுத்து நெரித்தே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று சட்ட வைத்திய அதிகாரியின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளர் தயாளினி கடந்த மார்ச் மாதம் 18 படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தனங்கிழப்பு பகுதியில் உள்ள பற்றை காட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் புதன்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் மன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது விரிவுரையாளரின் மகன் மற்றும் காவல்துறையினர் மன்றத்தில் தோன்றி சாட்சியங்களை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கினை எதிர்வரும் 3 திகதியிடப்பட்டு விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகனை அன்றைய தினம் வரையில் விளக்கு மறியலில் வைக்குமாறு மன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற போது அவருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்று புதிதாக 23 MLAக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அமைச்சரவை பட்டியல் மூலம் 4 புதிய விஷயங்களை முதலமைச்சர் விஜய் செய்து காட்டியிருக்கின்றார்.
தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 4 பெண்கள் MLAக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். 2011 வருடம் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சியில் 3 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றதே அதிகமாக இருந்தது. அதேபோல் முதன்முறையாக 7 பட்டியலின MLAக்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். அதே நேரம் 60 வருடங்களுக்கு பின் காங்கிரஸைச் சேர்ந்த ஒரு MLA அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். அதே நேரம் 60 வருடங்களுக்கு பின் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியும் மலர்ந்திருக்கிறது. ராஜாஜி மட்டுமே இதை கடைசியாக செய்திருந்தார். இப்படி ஒரு அரசியல் பாய்ச்சலை தவேக தலைவர் மற்றும் தமிழக முதல் அமைச்சர் விஜய் நிகழ்த்தி காட்டியிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் பாராட்டி வருகிறார்கள். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை ஏந்திச் சென்ற கப்பல் குழுவிலிருந்து கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமா பென்கவீர் சீண்டி துன்புறுத்தும் காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார். கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஆர்வலர்கள் தரையில் மண்டியிருக்க அவர்களுக்கு முன்னால் பென்கவீர் இஸ்ரேலிய கொடியை அசைத்து கூச்சலிடும் இந்த காணொளி சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு இத்தாலி, பிரான்ஸ், நெதர்லாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இஸ்ரேலிய தூதர்களை நேரில் அழைத்து தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. இதற்கிடையே இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ஹக்பி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சார்பில் இதற்கு முதன்முறையாக பகிரங்க கண்டனம் தெரிவித்துள்ளார். உதவி கப்பல் பயணம் ஒரு முட்டாள்தனமான உத்தி, ஆனால் பென்கவீர் தனது நாட்டின் கண்ணியத்தையே காட்டிக் கொடுத்து விட்டார் என்று அவர் விமர்சித்துள்ளார். இருப்பினும் இந்த ஆர்வலர்களின் கப்பல் குழுவுக்கு எதிராக அமெரிக்க நிதி திணைக்களம் தடைகளை விதித்த மறுநாளே அமெரிக்க தூதுவரின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளதால் இது வெறும் வெற்று வார்த்தை என்றும் இஸ்ரேல் மீதான அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டையே இது காட்டுகிறது என்றும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சாடியுள்ளனர். ஈரான் உடனான போரின் போது போர் விமானங்கள், உளவு விமானங்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் உட்பட குறைந்தது 42 அமெரிக்க இராணுவ விமானங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக அல்லது சேதமடைந்துள்ளதாக அமெரிக்க நாடாளுமன்ற ஆய்வு பிரிவின் புதிய அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையின்படி இதில் அதிநவீன F-15E ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ், ஒரு A-35A லைட்னிங் 11 போர் விமானம், MQ-9 ரிபர் ஆளில்லா ட்ரோன்கள், KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் E-3 சென்டரி உளவு விமானங்கள் உள்ளிட்ட பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள இராணுவ சொத்துகள் அடங்கியுள்ளன. போர்க்களத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டவை மட்டுமன்றி இராணுவ நடவடிக்கைகளின் போது சேதமடைந்தவை, தரையிறக்கப்பட்ட நிலையில் அழிக்கப்பட்டவை என ஒட்டுமொத்த இழப்புகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளையகம் US சென்ட்ரல் கமாண்ட் அனைத்து இழப்புகளையும் முழுமையாக வெளிப்படுத்தியுள்ளதா என்பதில் CRS சந்தேகம் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த மோதலில் இராணுவ மற்றும் நிதி ரீதியான செலவுகள் குறித்த விவாதங்கள் அமெரிக்காவில் தீவிரமடைந்துள்ளன. நேர்கள் இதுவரை கேட்டது இதழ் TNTR ஊடகத்தின் மாலை நேர பிரதான செய்திகள். மீண்டும் ஒரு செய்தி அறிக்கையோடு நேர்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.